எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட பாருங்க. ஏன் நாங்களாம் வந்து அழகா இல்லையா அப்படின்னு ஃப்ராங்கா என்கிட்ட வந்து சொல்றா. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு இதுவா? தேய்ச்சு குளிச்சா எல்லா கரையும் போயிரும். ஆனா எங்க அம்மாவுக்கு என்னால புரிய வைக்கவே முடியல. வணக்கம் எல்லாருக்கும், நான் தான் எரின் கிறிஸ்டாலின். ஹாய், என்னோட பேர் வேதா. ஹாய், திஸ் இஸ் சிந்தியா. ஹாய், என் பேரு தன்யா. ஹாய், ஸோ திஸ் இஸ் ஜெனிஃபர். கண்ணு பல்லு மட்டும் வெள்ளையா இருக்குது, மிச்சதெல்லாம் கருப்பா இருக்குது. நல்லா தேய்ச்சி குளிப்பியா மாட்டியாடா பாப்பா. ஃபேஷியல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க, இன்னும் அதே மாதிரியே தான் இருக்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான டார்க் ஸ்கின் பீப்புள் டே டு டே லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ற கமெண்ட்ஸ்? ஆஸ் அ டார்க் ஸ்கின் உமனா என் லைஃப்பில் நான் வந்து நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கருப்பா இருந்தாலும் புள்ள கலையா இருக்கா அப்படின்னு சொல்றப்போல அது முதல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டை தெரிஞ்சு, இல்லையே அது கருப்பா இருந்த கலையும் கருப்பா இருந்த கலையா இருக்க முடியாதா, கருப்பா இருந்தாலும் ஏன் வருது. ஐம் 24 நவ். ஸோ பிறந்ததுலேருந்து 24 இயர்ஸாக ஐம் ஃபேஸிங் மெனி கிரிட்டிசிசம். எங்கே போனாலுமே, என்ன பண்ணாலுமே, எஜுகேஷன், கெரியர் எல்லாத்துலேயுமே. நான் கருப்பா இருக்கிறேன்றத ஒரு குறையாவே அவங்க லிட்ரலி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லா பிரச்சனையும் வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் வந்து எனக்கு ஏதோ பெரிய குறை இருக்கிற மாதிரி இது போடு பாப்பா, அது போடு பாப்பா, வேறு சோப் ட்ரை பண்ணு, இதை மிக்ஸ் பண்ணி போடு, அதை மிக்ஸ் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்தோடனே வந்துட்டு கேரட் போட்டு கொடுக்கறது, பீட்ரூட் போட்டு கொடுக்கறது, ஏதாச்சும் பண்ணி பொண்ணு கலர் ஆயிடணும், ஏதாச்சும் பண்ணி பொண்ணோட இது சரி பண்ணிடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும். எதுக்கு? ஏன் இதானா? அதை வந்து எனக்கு வந்து ஓகே ஒரு பெரிய குறையா நினச்சிட்டு நான் வந்து அழுதுகிட்டே பாத்ரூம்குள்ளே போயிட்டு தேய்ச்சி குளிச்சா எல்லா கரையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு உட்காந்துருப்பேன். தூங்கி எழுந்துச்சு வந்தோடனே சொல்லுவாங்க, இப்படி இருக்கா பாரு, போ முதப்பி மூஞ்ச கழுவு, பார்க்க முடியல, அப்படி இப்படிலாம். என்னோட அக்கா ரொம்ப அழகா இருப்பா, என் அக்கா நல்லா சம்பாதிக்கிறா. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன், என்னோட அக்கா ரொம்ப அழகு, எங்க அக்கா ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறா, எங்க அக்காவுக்கு ரொம்ப அறிவும் ஜாஸ்தி. ஆனா எங்க அக்கா ஒரு டார்க் ஸ்கின் கேர்ள். இதுக்காகவே எங்க அம்மா அவளுக்கு 20 பவுன் நகை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சேர்த்துட்டு இருக்காங்க. அது நினைக்கும் போது எனக்கு கோவமா வருது இந்த சொசைட்டி மேல. நிறைய நகை சேர்த்து வச்சுக்கோ நளினி, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நிறைய நகை சேர்த்து வச்சுக்கோ நளினி, பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா நீ அவ்வளோ நகையை போட்டு கல்யாணம் பண்ணிடலாம். இங்க நடக்கிறது பிசினஸ் இல்லையா, இது ஒரு கல்யாணம். இதுக்கு போயிட்டு அப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு தேவையே இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு என்னால புரிய வைக்கவே முடியல. நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும், ஓகேவா, அது ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கணுங்க. ஐயோ எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் இவளுக்கு வேணாம், இவளுக்கு படும், அதெல்லாம் இவளுக்கு வேணாம், ரெட்டு வேண்டாம், எல்லோ வேணாம், எந்த டார்க் கலருமே இவளுக்கு வேண்டாம், ஏதாவது லைட்டாக ஏதாச்சும் கலர் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக காட்டுற மாதிரி எடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு டார்க் டோன்ஸ் தான் பிடிக்கும். மெரூனு, க்ரீன்ஸ், டார்க் க்ரீன்ஸ், அந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். பர்கண்டி. ஆனால் அந்த கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் டார்க் டோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி வரும். அண்ட் பிளாக் யூஸ் பண்ணால் சொல்லவே தேவையில்ல, பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுற, ஆல்ரெடி நீ பிளாக்காக தான் இருக்க, இல்லை ஏன் நீ பிளாக் போடுற அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்போ அதை நான் போட்டால் என்ன ஆக போகுது, நான் தெரிஞ்சுக்கிட்டு கூட இப்போ நான் வந்துட்டு ஒரு செம்ம என்னை அடிக்கிற மாதிரி கூட தெரிஞ்சுட்டு போகிறேன். ஊர் சொல்லலை, என் வீடே இது எனக்கு சொல்லிச்சு. அதாவது இன்னொரு தேர்ட் பர்சனும் வேற யாராச்சும் தெரியாதவங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்கன்னா எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுறலாம். ஆனால் கூட இருக்கிறவங்களே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லும் போதே வந்துட்டு அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபேமிலியில் இப்போ உங்களை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறது நல்லதா, இல்லை அப்படியே அமைதியாக உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே போக்குறது நல்லதான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நீங்கள் அதை வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்டால் மட்டுமே அதே லெவலில் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். என் வீட்டில் அவங்க மாறினாதான் நான் ஊரில் பேசுகிற வாயை அடைக்க முடியும். என் வீட்டு வாயை என்னால் அடைக்க முடியலன்னா ஊர் வாயை அடைக்க முடியாது. நான் ரொம்ப வந்து கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணதே வந்துட்டு என்னோட ஸ்கூல் டைம்ஸில் மட்டும்தான். பேசிக்லி சொல்லணுன்னா எனக்கு டான்ஸ்னால் வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு காம்படிஷன்ஸ் போகணும், ப்ரைஸ் வாங்கணும், இதெல்லாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஆனால் என்னை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு டைமில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்தப்போ என்னோட இன்சார்ஜ் மேம்கிட்ட போய் நான் கேட்டப்போ என்னை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டது, அவங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. எனக்கு அது வந்து இப்போ வரைக்கும் காதில் ஒழிச்சிட்ருக்கு. நீ கருப்பாக இருக்கடா, நீ வந்து டான்ஸில் ஸ்டேஜில் ஏறி நின்னா நீ தெரிய மாட்ட அங்கேருந்து, அதனால தான் நான் அவனை எடுக்கலை, அதனால நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படின்னா சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது வந்துட்டு கன்னடம் முன்னாடி பார்த்து அழுவேன். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச், மோர் ஓவர் என்னை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்க,
போ லாஸ்ட் பெஞ்சில் உட்கார் வேண்டாம். இப்போ ஏதாச்சும் ஸ்கூலில் வந்துட்டு எக்ஸிபிஷனோ இல்லை இன்ஸ்பெக்ஷனோ அதெல்லாம் வராங்க அப்படின்னு நான் வந்துட்டு நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ஃப்ரண்ட்டில், என்னதான் நான் நல்லா படித்தாலுமே என்னை தூக்கி லாஸ்ட்டில் உட்கார வைக்கிறது. காலேஜில் வந்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் ஃப்ரண்ட்டில் விட மாட்டாங்க, லாஸ்ட்டில் தள்ளுறது. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து ஒன்று சொன்னான். நான் ஃபர்ஸ்ட் டைம் நீ காலேஜில் என்ட்ரு ஆகும்போது என்னடா அது இந்த பொண்ணு இவ்வளோ கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன் அப்படின்னு ஃப்ராங்காக என்கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் அவங்களாம் அதை யோசிக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுன்றதை யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு டான்ஸ் ஒர்க் ஷாப் போயிருந்தேன். ஸோ அந்த டான்ஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து சோலோவாக ஷோகேஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பிக் பண்ணி உங்களை ஷோகேஸ் பண்ண வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு விடுவாங்க. ஸோ ஐ நோ ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். ஐ ஹவ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இன் தட் டான்ஸ் டு ஷோ த கொரியோகிராஃபர் என்னால் முடியும், நான் நல்லா சோலோ ஷோகேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் காமிச்சேன். ஆனாலுமே நான் கை தூக்கிக்கிட்டே இருந்தேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை ஐ டு ஐ பார்க்குறாங்க. பார்த்துமே என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்துட்டு கூப்பிட்டு அவங்க வந்து ஆட வச்சாங்க. என்னை விட சுமாராக ஆடுறவங்கெல்லாம் ஆட வச்சாங்க. என் ஆள் மனசில் அது ஃபுல்லாகவே பதிஞ்சிருச்சு. பிளாக்ன்றது ஒரு டிசீஸ் மாதிரி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வெள்ளையாக இருந்தாங்க, நான் ஒருத்தி மட்டும்தான் கருப்பாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கருப்பாக ஒரு பையன் வேற இருந்தான். ஆனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆட வச்சு அவங்க கூட சேர்ந்தெல்லாம் அவங்க டான்ஸ் ஆடினாங்க. இப்போது என்னோட அண்ணனும் நானும் ஒரே ஸ்கின் டோன் தான். ஆனால் நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறோன்னு வைங்களேன், யாருமே வந்து என் அண்ணன் ஏன் கருப்பாக இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, என்னை பார்த்து தான் கேட்பாங்க, என்ன கண்ணு இப்படி கருத்து போயிட்ட அப்படின்னு. அப்போது நான் யோசிப்பேன், அவனும் அப்படி தானே இருக்கான், ஏன் அவனை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. இந்த மாதிரி வந்து பசங்க கருப்பாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டராகவே யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. ஒரு கருப்பான பையன் வந்துட்டு ஒரு வெள்ளையான பொண்ணை வந்து லவ் பண்றான் அப்படிங்கிறப்போ இந்த சொசைட்டி ரொம்ப குளோரிஃபை பண்ணி மாசுடா அப்படிங்கிறப்ப குளோரிஃபை பண்ணுது. அதே அந்த பையன் ஒரு வெள்ளையா இருக்க பையன் ஒரு கருப்பான பொண்ணை வந்து காதலிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொசைட்டி இவனுக்கு என்னடா குறைச்சல், இவன் ஏன்டா இப்படி ஒரு பிள்ளை இது பண்றாங்கிற மாதிரி டவுன் பண்ணுது. இப்ப நம்ம எல்லாருக்குமே ட்ரெண்ட் செட்டரா இருக்கிறதே சினிமா தான். ஆனா அந்த சினிமாவே இந்த கலர் விஷயத்துல மட்டும் எப்பயுமே மிஸ்கைட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ இல்ல, முன்னாடி காலத்துல இருந்தே சினிமா எப்பயுமே இந்த கலர் விஷயத்துல நம்மள டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆடுகளம் படத்துல யாத்தேங்கிற சாங்ல அட வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களான்னு ஸ்னேகன் ஒரு லைன் எழுதியிருப்பாரு. அந்த ஸ்னேகன் பெருமையா ஒரு மேடையில சொல்லுவாரு, வாலியே எனக்கு போன் பண்ணி இது பயங்கரமா இருக்கு, எனக்கே நான் யோசிச்சது இல்லடா, எப்படி எழுதியிருக்கேன்னு கேட்பாரு. நம்ம எங்கே போனாலுமே மியூசிக் வந்துட்டு நம்ம கூடவே வரும். ஸோ அந்த மியூசிக்கில் அந்த லிரிக்ஸில் வந்துட்டு இப்படி ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு விஷயமோ பர்டிகுலர்லி ஃபேர் ஸ்கின்னை டார்கெட் பண்ணுற மாதிரி லிரிக்ஸ் வரும்போது எனக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும். ஸோ நான் எவ்வளோ தான் வந்துட்டு இவ்வளோ ஒரு நிலமையில ஸ்டேஜில் இருந்து நான் வந்து மெச்சூர்டாகவே இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் வந்து ஹர்ட் ஆக தான் செய்யுது. இருக்க எல்லா பாட்டுமே வெள்ளையா தான் எழுதுறாங்களே இல்லையா, அட வெள்ளைக்கார வேலாயின்னு எழுதுறதா இருக்கட்டும், பால் போலே 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுங்கிறப்போ. ஸோ எனக்கு அது கேட்கும்போது வந்துட்டு ஏன் நாங்களாம் வந்து அழகா இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நீங்க இந்த சினிமாலலாம் பாத்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்க மாதிரியும், இல்ல ஒரு புவரா இருக்க கேர்ளை காட்டணும்னாலோ, இல்ல அன்எஜுகேட்டடான பீப்புளை காட்டணும்னாலோ, இல்ல ஏதோ வில்லேஜ் சைட்ல பெண்களை காட்டணும்னாலும் அவங்க அதிகமா யூஸ் பண்றது இந்த டார்க் ஸ்கின் கேர்ள்ஸா இருக்கும். பொன்னியின் செல்வன் புக்கை வந்து நானே படிச்சிருக்கேன். அதில் வந்து அந்த பிரின்சஸ் குந்தவை இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ஒப்பிட்டிருப்பாங்க. அவங்க வந்து பேசிக்கலி ஒரு டார்க் ஸ்கின் உமன் தான். ஆனால் படத்தில் யாரை காஸ்ட் பண்ணியிருக்காங்க, த்ரிஷா மேம் மாதிரி ரொம்ப ஃபேரான ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க. அதில் ஒரு பர்டிகுலர் சீன் கூட இருக்குது, வேறு த்ரிஷா வந்து நடுவில் நிற்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கருப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? ரோமியோ ஜூலியட் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜெயம் ரவி ஹன்சிகா நடிச்சது. எப்போ ஜெயம் ரவிக்கு ஹன்சிகா மேல காதல் வரும்னா அந்த சீன்ல வந்து ஒரு கோயில்ல கும்பிட்டுட்டு இருப்பாங்க, சுத்தி ஒரு 10 பொண்கள் அந்த ஹன்சிகாவை சுத்தி நிற்பாங்க. அந்த 10 பேருமே டார்க் ஸ்கின்டா தான் இருப்பாங்க, கருப்பான தோள்களா இருப்பாங்க. இவர் அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறப்ப அவ மட்டும் அதுல இருந்து தனியா தெரியுவா, அப்போ அவனுக்கு காதல் வரும். ஒரு டார்க் ஸ்கின் ஆக்டர் லைக் ரஜினிகாந்த் சார், விஜய் சேதுபதி சார், தனுஷ் சார், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து யூத் படம் வந்துச்சு, கென் இருக்காரு. ஆனால் வந்து கென்னோட நடித்த ஹீரோயின்ஸை பார்த்தீங்கன்னா யாருமே நம்ம ஸ்கூலில் நம்ம கூட படித்த பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வர பாதி படத்தில் பாதி வந்து நம்ம ஊர் ஹீரோயின்ஸாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒன்று மலையாளியாக இருப்பாங்க, இல்லை தெலுங்குவாக இருப்பாங்க, இல்லை ஹிந்தியாக இருப்பாங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களாம் அதுலேயுமே எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலுமே ஃபேர் ஸ்கின்டாக பார்த்து எடுப்பாங்க. இது ஏன்னு குவெஸ்டின் பண்ணுறச்ச
மாரி செல்வராஜ் சார் மாதிரியான பெரிய டிரெக்டர்ஸே வந்து ரொம்ப லத்தார்ஜிக்காக பதில் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதுக்காக நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேரக்டரை நடிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணு தான் வேணும்னா கருப்பாக இருக்கிற பொண்ணையே காஸ்ட் பண்ண முடியாது. அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? அது ஒரு டிசபிலிட்டின்னு சொல்ல வராரா கருப்பாக இருக்கிறது? அட்டென்ஷன் சீக் பண்ணும் அப்படின்னா ஒரு வந்துட்டு டஸ்கி ஸ்கின்னோ டார்க் ஸ்கின் விமனை வந்துட்டு அந்த படத்தில் ஃபிலிமில் போட்டு பார்த்தீங்களா நான் இவ்வளோ பெரிய நல்லவன் பார்த்தீங்களா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு நான் அது என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு பொண்ணு அவ்வளோதான். இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிஃபோரில் வந்து அவங்க ரொம்ப டார்க்காக இருப்பாங்க, ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. ஆஃப்டரில் வந்து செம்ம ஒயிட் ஆகிடுவாங்களாம், க்ளோ ஆகிடுவாங்களாம். இப்போ சும்மா ஒரு 10 ரீல்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு ரீல் வரும், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்ட பாருங்க. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டார்க் ஸ்கின் விமனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிஃபோர்னு காமிச்சு அவங்க நல்லா எடிட்டிங்லாம் போட்டு லைட்டிங்லாம் போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆஃப்டர்னு காமிக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்ன, அவங்க வந்துட்டு அதை நடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அதை பார்க்குற நம்ம நான் வந்துட்டு அப்போ நம்ம நல்லா இல்லையா, அப்போ நம்ம ஒரு மாதிரி இருக்கோமா, அப்போ இந்த ஸ்கின் வந்துட்டு நல்லா இருக்காதா, சரி நம்ம இதை வச்சுட்டு வெளில போக முடியாதா, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா நான் யோசிப்பேன். ஜஸ்ட் ஒரு க்ரீமுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு பிராண்டிங் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, லைக் ஒரு பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் வந்து இம்பேக்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆகி மண்டையில் ஏறி எனக்கு எப்படியாச்சும் வந்துட்டு ஃபேர் ஆகியே ஆகணும் அப்படின்னு நான் எடுத்த ஒரு பெரிய தப்பான டெசிஷன் தான் கெமிக்கல் பீலிங். ஆப்வியஸாக இது நிறைய பேருக்கு ஒத்துக்கலாம், பட் என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகவே இல்லை. ஒரு 2 to 3 monthஸாக வந்துட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக பர்ன் ஆகி ஸ்கின்லாம் பீல் ஆகி ரொம்ப மோசமாக இருந்தேன் நான். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட என்டையர் லைஃப்பில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நான் யூஸ் பண்ணாத க்ரீம் கிடையாது, நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்கின்னுக்கு டாக்டர்ஸ் கிட்ட. லிட்ரலி வந்து அவங்க ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அதை வந்து 10 daysக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நிறைய டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணாததே கிடையாது, அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் என் ஃபேஸ்க்கு. நான் கலர் ஆனாதான் இந்த சொசைட்டி வந்து நம்மளை மதிக்குன்ற அளவுக்கு என்னோட ஆள் மனசில் பதிச்சிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே யாருமே எடுத்து பேசவுமே மாட்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு இதுவா, இது என்ன, இது இப்படிதான் இருக்க போகுது, இது அப்படிதான் இருக்க போகுது. எல்லா பெண்களுக்கும் தானே பிரச்சனை இருக்கு, எல்லா பெண்களும் தானே ஏதோ ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டியே இதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஜெண்டர் பத்தி பேசுறவங்க, இல்ல கேஸ்ட் பத்தி பேசுறாங்க, இல்ல ஜாதி அது இதுன்னு கேஸ்ட் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதே வந்துட்டு இந்த ஸ்கின் டோன், இந்த வந்துட்டு நீ பின்னாடி போய் உட்காரு, இங்க முன்னாடி இருக்காத, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல, நீ கருப்பா இருக்க, இப்படிலாம் பத்தி பேச போகும்போது யாருமே இதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்றதே இல்லை. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு நீ ட்ரெஸ் நல்லா இல்லை, நீ உன் ட்ரெஸ்ஸே சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி அந்த ட்ரெஸ் போட பிடிக்குமா? அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்னோட டார்க் ஸ்கின்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுட்டி காமிக்கும் போது எனக்கு கான்ஃபிடென்ட் போயிடுது, கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக உடையுது. எனக்கு வந்துட்டு எப்படி தோணுதுன்னா, நீங்கள் சரி அப்போ நம்ம கருப்பாக தான் இருக்கோம், எதுக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, எப்படி நம்ம அசிங்கமாக தான் இருக்க போகிறோம், எப்படி நம்ம கருப்பாக தான் இருக்க போகிறோம், எதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, எதுக்கு நம்ம நல்லா தான் நம்மளே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு, எப்பயும் வந்துட்டு அந்த ட்ரெஸ் போட்டால் உனக்கு நல்லா இல்லை, நீ இன்னும் கருப்பாக தான் இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட்ஸ் வந்துட்டு வருது. ஸோ இதனால வந்துட்டு ஒருத்தவங்களோட ஹோல் பர்சனாலிட்டி கான்ஃபிடென்ஸே வந்துட்டு மொத்தமாக உடையுது. வெள்ளையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வேற, நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வேற. அதனால வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சு பேசியே ஆகும். மாற வேண்டியது வந்துட்டு அவங்க, நம்ம கிடையாது. நீங்கள் பாட்டு கேஷுவலாக கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க, கருவாச்சி கருப்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க. பட் அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு வார்த்தை அவங்களோட மண்டையில் வந்துட்டு அவ்வளோ ஓடிட்டே இருக்கும். ரெக்வெஸ்ட் என்னன்னா, இதை பற்றி தயவு செஞ்சு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஏன்னா கேஸ்ட் அதெல்லாம் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணனால தான் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்போவுமே இருக்குது, ஆனால் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டார்க் ஸ்கின் இப்படி வந்து கிரிட்டிசிசம் இதை பற்றிலாம் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் இதுவுமே ஃப்யூச்சரில் வந்துட்டு குறையும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் அவங்களும் வந்துட்டு எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது. எங்களுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது அதே மாதிரி இருக்குன்னா, நான் கண்டிப்பாக என் அம்மா எனக்கு பண்ணதை வந்துட்டு நான் என் குழந்தைக்கு நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு 23 வருஷம் ஆச்சு இதுலேருந்து வெளியில் வரதுக்கு. நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் எடுத்துக்காதீங்க, அவ்வளோ டைம் எடுத்துக்காதீங்க. லவ் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் ஷைனிங். எதுக்காக நீ வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறியோ அதுவே நாளைக்கு உன் அடையாளமாக மாறப்போகுது. அவ்வளோதான். ஹோப் திஸ் வில் சேஞ்ச் வெரி சூன்.